ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இசேவை ஐடி வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இசேவை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்கப்புறம் இந்த சேனலை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் இசேவை மையம் வச்சுருக்கீங்க, இசேவைக்கான புதிய ஐடி வச்சுருக்கீங்க, சிஎஸ்சி வச்சுருக்கேன்னா மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இசேவையில் வர எல்லா அப்டேட்டுமே கண்டிப்பாக இந்த சேனல் தான் அப்டேட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்தா டெய்லி ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தா எல்லா பொதுமக்களுக்கான யூஸான ஒரு சேனல். நான் ரெகுலராக இசேவை பற்றியே போட்டிருக்கிறதால நிறைய பேர் பார்த்தா கேட்டே இருக்காங்க, என்னன்றது புரியலன்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும்னு காரணத்துக்காக இதுக்கப்புறம் இந்த சிஎஸ்சி வேலி தமிழ்நாடு இந்த சேனலில் தான் நம்ம பார்த்தா இசேவைக்கான எல்லா அப்டேட்டுமே போட போகிறோம். எல்லாமே ட்ரைனிங்லேருந்து எல்லாமே அப் டு அந்த லாகின் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தா இதுக்கப்புறம் ஒன்பேனும் அப்டேட் பண்ணோம். விருப்பம் இருக்கவங்க பார்த்தா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுக்கான இசேவை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்கள் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இசேவை வச்சிருக்கானோ கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு துறை உள்ளுணர்வு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சமீபத்தில் பார்த்தா இசேவை மையம் வச்சிருப்பவங்களுடைய பேனர் எல்லாமே அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கான தேதி கொடுத்துருந்தாங்க. நேற்றா கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. பட் இன்றைக்கி பார்த்தா அதுக்கான தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான இசேவை ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 12/6/2023 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கான இசேவைக்கான ப்ரொஃபைல் அப்டேட்டை நீங்கள் பண்ணிடுங்க. தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கான இசேவை சென்டர் சைனேஜ் போர்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கான இசேவைக்கான பேனர் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கான அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அட்ரஸுடைய எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 12/6/2023 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி அப்ளை அப்டேட் பண்ணால் ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் பார்த்தா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணவே தெரியும். இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த பேனர் எப்படி இருக்கணும், பேனர் பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்ன பார்த்தா கரெக்டாக அப்லோட் பண்ணிடுறீங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்கள், இந்த ஒரு பேஜை மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இருக்கிற எல்லா பேஜ்லையும் போய்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்க டவுட் என்ன, அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இருக்க பாருங்கள், லொக்கேட் யுவர் ஏரியா இந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் ஷாப் எங்கே இருக்கோ அதுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்பை நீங்கள் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். மேப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தா துல்லியமாக அதில் காட்டல. நீங்கள் பார்த்தா பொறுமையாக ஒவ்வொன்றா மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான லேட்டிடியூட் பார்த்தா இதுலேயே காமிக்கும். நீங்கள் மூவ் பண்ண சொல்ல கூகுளில் போயிட்டு உங்களுக்கான லேட்டிடியூட் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தா மூவ் பண்ண சொல்லி ஒவ்வொரு லேட்டிடியூட் காமிக்கும். அந்த எக்ஸாக்டாக எங்கே உங்களுக்கான லேட்டிடியூட் பார்த்தா மேட்ச் ஆகுதோ அங்கே நீங்கள் பின் பண்ணிடுங்க. மேப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்தா பின் பண்ணது கஷ்டமாக தான் இருக்கும். ஒருவேளை பிசியில் கரெக்டாக வராத பட்சத்தில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பில் போயிட்டு மொபைலில் இருக்குது பாருங்கள், மொபைலில் ட்ரை பண்ணினா ஓரளவுக்கு பார்த்தா மேப் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதான் கொடுத்துருக்காங்க. பர்சனல் அதாவது பேனரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நோட் பண்ணிங்க. ஒன்று பார்த்தா சைன் போர்டு இருக்குது பாருங்கள். சைன் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இசேவை பேனர் இருக்குது பாருங்கள். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தா சென்டர் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நேம் போர்டுன்னு. இந்த நேம் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஷாப்பில் அந்த போர்டை வச்சு இசேவைக்கான போர்டை வச்சு வித் ஷாப்பு பேனர் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா ரெண்டு போர்டுக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. இந்த நேம் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஷாப்பில் பேனரை வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பார்த்தா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் போர்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த பேனரை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஷாப்பில் வச்சு தான் அந்த பேனர் அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. அந்த பேனரில் உங்கள் டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிவிட்டு சைன் போர்டு கொடுத்தா அதுக்கான பேனரை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் தான். கிளியர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் அதாவது ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் லாகின் ஆக மாட்டேன்னு சொல்கிறீங்க. இன்வேலிட் வருது, நான் ஃபர்கட் கொடுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஓடிபி மேட்ச் ஆக மாட்டேன்னு சொல்கிறீங்க. இதுக்கான சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு பாருங்கள் 1800 இந்த நம்பருக்கு கால் பண்ணவே கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி கொடுத்துருவாங்க. திரும்ப நீங்கள் போய் லாகின் பண்ணதுக்காக அதுவே ஃபர்கட் பாஸ்வேர்டு
பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா டோல் ஃப்ரீ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சமயத்தில் எடுப்பாங்க, ஒரு சில சமயத்தில் வந்து எடுக்க மாட்டாங்க. ரெகுலராக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா டோல் ஃப்ரீ மூலமாக அவங்களுக்கான ஐடி வந்து பார்த்தா ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாகின் ஆதவங்க நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு லாகின் வந்து பண்ண பாருங்கள். ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருங்க. வேறு மொபைல் நம்பர்லேருந்து பார்த்தா டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இன்றைக்கான அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 12/6/2023 அதான் உங்களுக்கான கடைசி இதையாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கான ஃபுல் ப்ரொஃபைல் அப்டேட்டை நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிருங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இது மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டர் டீல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஸோ உங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐபி அட்ரஸ்லாம் வந்து பார்த்தா நீங்கள் கூகுளில் யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக எப்படி ஐபி அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டேட்டா கார்டு யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட என்ட்ரன்ஸ் ஸ்பீட் என்னன்றதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்க. மை என்ட்ரன்ஸ் ஸ்பீட்னு கொடுத்தா போதும். அதில் உங்களுக்கு எவ்வளோ எம்பிபிஎஸ்னு வரும், அதுக்கேற்ற நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா நம்ம இன்னொரு சேனல் நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இசேவை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இது பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இதுக்கப்புறம் வந்து அந்த சேனலில் வீடியோ வந்து ரெகுலராக வந்து போட்டே இருப்போம். மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.